திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் சிகாமரம், தலம் திருவாரூர் பூங்கோயில், பதிகம் 20, பாடல் 3. அருமணி தன் பூன்மூலை அறம்பையரோடு அருள் பாடியர். அருமணி தடம் பூன்மூலை அறம்பையரோடு அருள் பாடியர். உரிமையில் தொழுவார் உருத்திர பல்கணத்தார். உரிமையில் தொழுவார் உருத்திர பல்கணத்தார். விரிசடை விரிதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கபாலிகள். விரிசடை விரதிகள் அந்தனர்கள் சைவர்கள் பாசுபதர் கபாலிகள். தெருவினில் பொலியும் திருவாரூர் அம்மானே. தெருவினில் பொலியும் திருவாரூர் அம்மானே. ஆரூர் அம்மானே, ஆரூர் அம்மானே. திருச்சிற்றம்பலம். 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலில் விலை உயர்ந்த மணிகள் பொருந்திய நகைகள் அணிந்த மார்பினை உடையவராகி அழகிய தேவர் மாதர்களை ஒத்த பெண்களும் வழிவழியாக சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் உரிமை பெற்று இறைவனுடன் தொண்டு செய்வதன் மூலமாக அவனது கட்டளைகளை நிறைவேற்றும் ஆதி சைவர்கள் மற்றும் உருத்திர கன்னியர்கள், சிவ கணத்தார்கள், விருத்த சடையுடைய துறவிகள், அந்தணர்கள், சைவர்கள், பாசுபதர்கள், கபாலியர்கள் முதலியனோர்கள் பொழிந்து விளங்கும் தெருக்களை கொண்ட திருவாரூர் நகரத்தின் தலைவன் சிவபெருமான் ஆவார். அதாவது சைவமார்கள், தேவர்மார்கள், உத்திர பசுபதிகள் அப்படி நிறைந்து இருக்கும் அந்த வீதியில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் யார் தலைவர் என்று சொன்னால், அங்கு வீற்றிருக்கும் ஆரூர் பூங்கோயில் வீட்டிருக்கும் எம் தியாகேச பெருமானே, நீயே தலைவனேன்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக நமக்கு அப்பர் சுவாமிகள் வளர்த்துகின்றார். அந்த ஊரில் செழிப்பாகவும் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அந்த செழிப்பு நிறைந்த திரு மாட வீதிகளில் பல 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 குணத்தினர்கள் வாழ்ந்துள்ளார்கள், பல மார்கள் வாழ்ந்துள்ளார்கள். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் அடியார்கள், சைவர்கள், உத்திரமார்கள், தேவர்கள், பாசுபதார்கள் என்று பலவர்கள் வாழ்ந்துள்ளார் என்பதை இந்த மேற்கோள் காட்டி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.